வணக்கங்க. வாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நான்வெஜ் பிரியர்களுக்கான ஒரு அருமையான சுவையான நாட்டுக்கோழி வறுவல். நீங்கள் எத்தனையோ முறையில் குழம்பு வறுவலாக செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்புவாங்க. இந்த நாட்டுக்கோழி வறுவல் எது கூடயும் சைடிஷாக பொருத்தமாக வருங்க. நான் இன்னைக்கு முழு கோழியில் பாதியை வறுவல் செய்ய போகிறேங்க. நல்ல மழை பெய்கிற காலகட்டத்தில் சட்டுன்னு கோழி பிடிச்சிருங்க. இருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அது கூட கொஞ்சம் தக்காளி வச்சு அரைச்சிருக்கீங்க. இது கூட குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், அரை கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிருங்க. இது கூட லெமன் ஜூஸ் 1 பழங்க, இதை புளிஞ்சிக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான உப்புத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழம்போ இல்லை வறுவலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கோல்டு பிடிச்சாலும் அப்படியே கொட்டிடுங்க. இப்போ அந்த மசாலா நல்லா கலந்துக்கலாம். இந்த மெத்தட் எங்கள் அம்மா செய்கிற மெத்தடுங்க. கோல்டு பிடிச்சதுன்னா போதும், உடனே இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. சளியெல்லாம் அப்படியே கொட்டிடுங்க. நான் 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சேர்க்க போகிறேங்க. இப்போது க்ளீன் பண்ணியிருக்கிற அந்த சிக்கனை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி பரட்டி விடுங்க. சிக்கன் மசாலா நல்லா ஊறணுங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. மசாலா சேர்த்த சிக்கன் 1/2 அன் ஹவர் ஊறிக்குங்க. இப்போது இது கடாயில் சேர்த்துடலாம். கடாயில் சேர்த்துட்டு அப்படியே வதக்கி கொடுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. வதக்க வதக்க சிக்கனில் இருக்க தண்ணி அப்படியே வெளியே வருங்க. இது வதக்கி கொடுங்க. இப்படி செஞ்சு சாப்பிடும்போது எப்படிப்பட்ட நெஞ்சு சளியும் அப்படியே கரைஞ்சிருங்க. இப்போது மசாலில் நல்ல கறி வேகட்டுங்க. பாருங்கள், நம்ம கறியில் தண்ணியே சேர்க்கலைங்க. ஆனால் எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு தண்ணி பிரிஞ்சு வருங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. சிக்கனை ஓரளவு வதங்கின பிறகு நம்ம குக்கரில் மாற்றிடணுங்க. வதங்கிடுச்சிங்க. இப்போ குக்கரில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாங்க. சிக்கன் தண்ணி விடுங்க, அதனால் இதுவே போதுங்க. இப்போ மூடி போட்டு 2 விசில் வரட்டுங்க. லகான் கோழியாக இருந்தால் கடையிலே வச்சிடலாங்க. இது நாட்டுக்கோழியாக இருக்கிறனால விசில் வரட்டுங்க. 2 விசில் வரட்டுங்க. இப்போ தாளிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், அது கூடயே வெங்காயம் இதை சேர்த்துக்குங்க. இதை வதக்கலாம். ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறாந்தா மறக்காமல் நம்ம மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க. நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகேங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அப்படியே வதக்கலாம். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. ஏற்கனவே சிக்கன் வேகும் போதே உப்பு சேர்த்துருக்குறேங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் மீதி இருக்குங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறேங்க. ஏற்கனவே சிக்கன் மசாலா சேர்த்துருக்குங்க. தக்காளி பழத்தை 3 அரைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் இந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கோழி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. இப்போது வெந்த கோழியை அந்த மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒன்றா கலந்து வரணுங்க. கிண்டி விடலாம். சூடான சாதம் போட்டு இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இல்லையா, ரசஞ்சாதத்தோடு இந்த சிக்கன் அருமையாக இருக்குங்க.
நான் இன்றைக்கி வைக்கிறது வறுவலுங்க, அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்கலாங்க. அப்படியே கிண்டி விடுங்க. நான் இன்றைக்கி பெரட்டின மாதிரி வைக்க போகிறேங்க. சாத்தோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சிக்கனை நல்லா கலந்து கொடுங்க. இதில் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குங்க. நல்ல காரசாரமான தக்காளி ரசம் அது கூட இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான்வெஜ் விரும்பிகளுக்கு இதை பார்த்தாவே கண்டிப்பாக சாப்பிட தோணுங்க. அந்தளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க. இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ சிக்கனை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனை மணக்குதுங்க, கமகமன்னு இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா இனி அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க. அந்தளவு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், கறி சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. தெரியுதுங்களா? நாட்டுக்கோழி இந்தளவு வெந்திருக்கணுங்க. இது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சத்தான நாட்டுக்கோழி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இப்படி செஞ்சு கொடுங்க. நான் இதில் கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக சுவையாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ முறையில் நாட்டுக்கோழி வச்சு நிறைய டிஷ் பண்ணியிருக்கலாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுங்களேன், எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. டேஸ்ட் நாக்கிலே ஒட்டிக்கிச்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. கொத்தமல்லி தூவிட்டங்க. இப்போ ஒரு ½ அன் ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாம். சூடான சாத்தோடு நாங்கள் சாப்பிட போகிறோங்க. ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி சூப்பராக சுவையாக நாட்டுக்கோழி வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.